نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير وأقيموا الصلاة وآتوا الزكاة وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله إن الله بما تعملون بصير صدق الله العظيم. அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகிறான், வேதக்காரர்களிலிருந்து அதிகமானவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு குஃப்ரின் பக்கம் திரும்பிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். வேதக்காரர்கள், தௌராத் இன்ஜீல் வழங்கப்பட்ட யூத நஸ்ரானிகளிலிருந்து அதிகமானவர்கள் நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு திரும்பவும் காபிர்களாக ஆகிவிட வேண்டும், குஃப்ரின் பக்கம் திரும்பி வந்துவிட வேண்டும், உங்களை அவர்கள் திருப்பிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக அவர்களுக்கு சத்தியம் எது என்று தெரிந்ததற்கு பிறகும் இவ்வாறு ஆசைப்படுகிறார்கள். உண்மை தீனுல் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று தெரிந்த பிறகும் நீங்கள் அந்த இஸ்லாமை விட்டு காபிர்களாக மாறிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஃபஅஃபு வஸ்ஃபஹு, அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள், அதாவது பொருட்படுத்தாமல் விட்டு விடுங்கள், அல்லாஹுடைய உத்தரவு வரும் வரை. நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். மேலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுத்து வாருங்கள். உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்தினீர்களோ, எந்த நலவுகளை முற்படுத்தினீர்களோ அதை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, யூதர்களுடைய, நம்ம இதுவரை பல யூதர்களுடைய சூழ்ச்சிகளை, அவர்களுடைய தீய எண்ணங்களை, தீய செயல்களை பற்றியெல்லாம் இதுவரை அறிந்தோம். அந்த தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், அவர்களுடைய தீய செயல்களில் ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னால், யார் முஸ்லிம்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களை எப்படியாவது காபிராக்கி விட வேண்டும் என்பது அவர்களுடைய சிந்தனைகளில் உள்ளது. இன்றும் அதுதான் இருக்கிறது. முஸ்லிம்களை பூரா என்ன செஞ்சோம், காபிராக ஆக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கிறார். அவர் என்னைக்கும் அதுக்காக சிந்திக்கிறாங்க, இன்றும் ஆராய்ச்சி செய்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, பாடுபடுறாங்க. எதற்காக? முஸ்லிம்களை காபிர்களாக ஆக்கிவிட வேண்டும். அப்போ அவர்களுடைய சிந்தனைகளில் உள்ளது என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்றும் முஸ்லிம்களை பகிரங்கமாகவே காபிர்களாக, அவர்களுடைய பெயர் முதல் கொண்டு காபிர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்பது. அவ்வாறு இயலாத பட்சத்தில் அப்போ அவங்க அந்த சூழ்ச்சி செஞ்சதில், அந்த சிந்தனையில், அவங்களுடைய எண்ணங்களில் வெற்றி கிடைக்கல. இப்போ அதனால் அவங்களுடைய சூழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய சிந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்களை நீங்கள் காபிராகி விடுங்கள் என்று சொல்ல வேண்டாம். காபிராகினா காபிராக மாட்டாங்க, பேரை மாற்றிக்கிங்கன்னு சொன்னால் மாற்ற மாட்டாங்க, இஸ்லாமை விட்டுருங்கன்னு சொன்னால் விட மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், அவங்களுடைய நம்பிக்கை என்ன இருக்குன்னா, நான் முஸ்லீமாக தான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டே அவங்க காபிராக இருக்கணும். அவங்க உள்ளங்களில் என்ன நினைக்கணும், நாங்கள் முஸ்லீம் தான் அப்படின்னு நினைக்கணும். ஆனால் வாழ்க்கை புறம் எப்படி இருக்கணும், காபிர்களாக ஆக்க வேண்டும், விற்க வேண்டும். இது அவர்களுடைய சூழ்ச்சி. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் குஃப்ருடைய செயல்பாடுகளாக,
நம்முடைய சிந்தனைகள் குஃபருடைய சிந்தனைகளாக ஆகிவிட வேண்டும். இதற்காக அவர்கள் பெரும் திட்டம் தீட்டுகிறார்கள். நம்முடைய சந்ததிகளுடைய உள்ளங்களில் குஃபருடைய சிந்தனைகளை விதைப்பதற்கு பெரும் சூழ்ச்சி செய்கிறாங்க. இதை அல்லாஹ் சொல்லி காட்டினான். இன்று நேற்று அல்ல, அன்றிலிருந்து அவருடைய சிந்தனை அதுதான். அல்லாஹ் சொல்றான், உங்களில் நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு காபிர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டும் என்று யூதர்களில் கிறிஸ்தவர்களில் அதிகமானவர்கள் ஆசைப்படுகிறார். அதிகமானவர்கள் ஏன் சொன்னா அப்படின்னு சொன்னா, ஒரு சில பேர் அவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். யகூதிகளிலும் நஸ்ரானிகளிலும் சிலர் முஸ்லீம் ஆகிட்டாங்க. அப்ப அந்த முஸ்லீம் ஆகிவிட்டவர்களை தவிர உள்ள அதிகமானவர்கள் இந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க, இவர்களை எப்படியாவது காஃபிராக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். இது எதனால அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு இருக்குல்ல, அந்த சிறப்பை கண்டு உள்ளத்துல அவங்களுக்கு பொறாமை இருக்குது. இவங்க இறுதி நபியினுடைய உம்மத்தாகிட்டாங்க, சிறந்த உம்மத்தாக ஆகிவிட்டாங்க. இவங்க தான் சிறந்த உம்மத்துன்னு சொல்லப்படக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்களே. இரண்டாவது, இதுவரை அந்த பனு இஸ்ரவேலர்கள் வந்த நபித்துவம் இவர்களுக்கு போய்விட்டது என்ற அந்த பொறாமை. இந்த பொறாமையின் காரணமாக அவர்களுக்கு தெரியும் நல்லா இது உண்மையான மார்க்கம் என்று. இது சத்திய மார்க்கம், இது உண்மையான மார்க்கம். இஸ்லாம் என்பது உண்மையான மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபி, அவர் இறுதி நபி. அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் இறுதி வேதம். அந்த வேதம் உண்மையானது, சத்தியமானது எல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரிந்ததற்கு பிறகும் அவங்க பொறாமையின் காரணமாக என்ன செய்யறாங்க, நீங்களும் காஃபிராகிவிட வேண்டும், உங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கக்கூடாது, இருக்கக்கூடாது என்று நினைச்சு அவங்க என்ன செய்யறாங்க, முயற்சி பண்றாங்க, ஆசைப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், மோமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து, அன்றிருந்த முஸ்லிம்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இப்போ நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், அதுக்காக நீங்க எதுவும் சிந்திக்க வேண்டாம். அவர்களுக்கு எதுவும் நீங்க மறுப்பு செய்யவோ, மறுப்பு சொல்லவோ, அல்லது அவர்களுக்கு எதிராக நீங்கள் திட்டம் போடவோ எதுவும் வேண்டாம். நீங்க அவங்களுடைய அந்த சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருங்க. அவங்கள பொருட்படுத்தாதீங்க, அப்படியே விட்டு விடுங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வர்ற வரை நீங்க அப்படியே இருந்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு அவரிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பான். அதற்கு பிறகு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கங்க. அதுவரை நீங்களாக எதுவும் என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்கள் மீதும் ஆற்றல் பெற்றவன். யாரார எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்தையும் அறிந்திருக்கிறான், அனைத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். அப்ப இன்றும் கூட அந்த யூத நஸ்ரானிகள் அவர்களுடைய அனைத்து முயற்சிகளும், அவர்களுடைய மிஷனரிகளுடைய வேலைகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களை தீனுடைய தொடர்பு இல்லாதவர்களாக ஆக்கிவிட வேண்டும். தீனோடு எந்த தொடர்பும் மற்றவர்களாக, இந்த தீனின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெறாதவர்களாக அவர்களை ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு நீங்கள் தவிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே அல்லாஹ் எச்சரிக்கிறான். அவங்க ஆசைப்படுறாங்க, முயற்சி செய்யறாங்க. அதே நேரத்தில் அன்றைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொன்னதுன்னு சொன்னால், மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த யூதர்கள் இவர்களை அழிக்கிறதுக்கோ, அவர்களை மதீனாவிலிருந்து நீக்கிறது, வெளியேற்றுவதற்கோ இது மாதிரி எந்த சூழ்ச்சியும் நீங்கள் செஞ்சிட வேண்டாம், எந்த திட்டம் போட வேண்டாம். அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும், அப்போ நீங்கள் செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய உத்தரவு வந்ததற்கு பிறகு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவிட்டதற்கு பிறகு அங்கிருந்து பனு நுதைர் என்ற கபீலாக்கள் 2 கூட்டம் இருந்தாங்க யூதர்கள், பனு நுதைர், பனு குரைலா. இந்த பனு நுதைர் நாடு கடத்தப்பட்டாங்க, ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துச்சு, அதுக்கு பிறகு வெளியேற்றப்பட்டு விட்டாங்க. பனு குரைலாவோடு யுத்தம் செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். அது மாதிரி நடந்துச்சு. அதோடு அவருடைய சக்தி பலம் முறியடிக்கப்பட்டது, எல்லாம் செய்யப்பட்டுச்சு. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த பிறகு அதை செஞ்சாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவை எதிர்பார்த்துத்தான் எல்லாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் எப்படி செய்ய சொல்லுகிறானோ அது மாதிரி தான் செய்ய. நாமளாக அவசரப்பட்டு நாம் ஒரு தீர்வை தேடிவிடக்கூடாது என்பதை அன்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொன்னான். பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு அடுத்து சொல்லுகிறான், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி கொண்டே இருங்கள்.
ஜக்காத்தையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரணும்னு சொன்னால் அவங்க உங்களை அழிப்பதற்கு, உங்களை ஈமானை விட்டு வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. முஸ்லிம்களை பலகீனப்படுத்துவதற்கு அவர்கள் பெரும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அந்த ஈமானை விட்டு வெளியேற்றுவதற்கு செய்யக்கூடிய முயற்சி சமயத்தில் நீங்கள் பலம் வாய்ந்தவர்களாக ஆகணும், உங்களுடைய ஈமான் உறுதியடைய வேண்டும், நீங்கள் அதில் நிலைத்திருக்கன்னு சொன்னால் தொழுகையை நிலைநாட்டி வாருங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். இன்னும் நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ நன்மையான காரியங்கள் அதனுடைய கூலி அல்லாஹ்விடத்திலே மறுமையிலே இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார். அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இந்த உலகத்திலும் கிடைக்கும், மறுமையிலும் உங்களுக்கு அதற்குரிய கூலி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறார். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த யூதர்களும் நஸ்ரானிகளும் அவங்க சொன்னாங்க, வகாலு லன் யதுகுலல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நஸாரா. மூமின்களுடைய ஈமானை பலகீனப்படுத்துவதற்காக அவங்க செஞ்ச சூழ்ச்சிகளில் ஒரு சூழ்ச்சி என்று சொன்னால், அவங்க மூமின்களிடத்தில் சொல்லுவாங்க, அதாவது மூமின்களுக்கு மத்தியில் அவங்க சொல்லுவாங்க, இதை பிரபலப்படுத்துவாங்க, சொல்லி கொண்டிருப்பார்கள். அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, யகூதிகளும் சொல்லுவாங்க, யூதர்களை தவிர யார் யூத மதத்தை தௌராத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க. அதே மாதிரி நஸ்ரானிகளும் சொல்லுவாங்க, யார் இஞ்சிலை பின்பற்றுகிறார்களோ அவர்களை தவிர சொர்க்கத்தில் வேற யாரும் நுழைய மாட்டார்கள். தௌராத்தை அல்லது இஞ்சிலை பின்பற்றக்கூடியவர்கள் தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று இரண்டு பிரிவினர்களும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், இல்லா மன்கான ஹூதன் அவ் நஸாரா. யார் யகூதிகளாக இருக்கிறார்களோ அல்லது நஸ்ரானிகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தில் நுழைவார்கள், அவர்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க. இப்போ புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன ஏற்படும், அப்போ நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக, ஈமானை விட்டு இவங்களை திசை திருப்புவதற்காக இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். தில்கா அமானியும் அல்லாஹ் சொல்கிறான், இது அவங்களுடைய ஆசை, அப்படி இது அவங்களுடைய எண்ணங்கள், அவருடைய ஆசைகள் தான். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க, குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள். நீங்கள் தான் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு கேளுங்க அவங்கள்ட்ட. ஏன்டா அவங்களால ஆதாரத்தை காட்ட முடியாது, அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்குரிய ஆதாரத்தை காட்ட முடியாது. உண்மையிலேயே அதாவது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் உண்மையில் இவங்க யூதர்கள், யகூதிகள், நபி வருவதற்கு முன்னால் இருந்த யூதர்கள் தௌராத்தை தான் பின்பற்றினாங்க. அந்த தௌராத்தை பின்பற்றியவர்கள் உண்மையிலேயே முழுமையாக தௌராத்தை பின்பற்றி இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க மௌத்தாக இருந்தால் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவாங்க. முழுமையாக தௌராத்தை பின்பற்றி, தௌராத்தில் எந்தவித மாற்றமும் செய்யாத நிலையில் உள்ள தௌராத்தை பின்பற்றி இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை முழுமையாக அவர்கள் நம்பி வாழ்ந்திருந்தால், அவர் ஈமான் கொண்டு வாழ்ந்திருந்தால், அவர்கள் சொன்னதை கேட்டு முழுமையாக பின்பற்றி நடந்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு போவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இஞ்சிலை பின்பற்றியவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்கள், அவங்க நபி வருவதற்கு முன்னால் இருந்த அந்த நஸ்ரானிகள், அவர்கள் இஞ்சியிலேயே பின்பற்றி இருந்தார், முறையான இஞ்சியில பின்பற்றி இருந்தார். ஏன்னா இஞ்சியில தௌராத்தெல்லாம் கையாடல் பண்ணிட்டாங்க, ஏற்கனவே நிறைய கையாடல் பண்ணாங்க, தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அதில் நுழைச்சிட்டாங்க. துன்யாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்க, அதுல சில சட்டங்களை எல்லாம் மாற்றி விட்டார்கள். அப்படி மாற்றப்படாத தௌராத்தையோ அல்லது நஸ்ரானிகள் இஞ்சிலேயோ அவர்கள் பின்பற்றி நடந்திருந்தால் அவர்கள் நிச்சயமா சொர்க்கத்துக்கு போவாங்க, போகிறது உறுதிதான். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, யூதர்களோ நஸ்ரானிகளோ அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்ற சொல் உண்மையானது. அது எதுவரை உண்மையான தௌராத்தை, உண்மையான இஞ்சியிலே அவர்கள் பின்பற்றி இருந்தால் எதுவரை சொர்க்கத்துக்கு அவங்க போறது உறுதி அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு வரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு வரை, குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்பு வரை அவங்க தௌராத்தை பின்பற்றி வாழ்ந்து இறந்திருந்தால் அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. உண்மைதான், தௌராத்தை பின்பற்றாதவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி இஞ்சிலை பின்பற்றாதவர்கள், நஸ்ரானியாக இல்லாதவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. மற்றவர்கள்லாம் முஷ்ரிக்குகளாக இருந்தாங்க. அப்போ அதனால் பின்பற்ற போக முடியாது அப்படிங்கிறது
உண்மையான விஷயம் தான். ஆனா எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு விட்டதோ, குர்ஆன் இறக்கப்பட்டு விட்டதோ, இப்ப இதற்கு பிறகு அந்த உண்மையான தௌராத்தையே பின்பற்றி இருந்தாலும் சரி, உண்மையான இஞ்சிலையே பின்பற்றி இருந்தாலும் சரி, ஆனா மதீனாவில் இருந்த அந்த யூதர்கள், அதுக்கு அங்க இருந்த நஸ்ரானிகளோ உண்மையான தௌராத்தை இஞ்சிலை பின்பற்றக்கூடிய ஒரு சிலரை தவிர, அந்த உண்மையான இஞ்சில் தௌராத்தை பின்பற்றினவங்க தான் முஸ்லீம் ஆயிட்டாங்க. தௌராத்தை உண்மையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? தௌராத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது கடைசி ஒரு நபி வருவார், முகமது என்ற நபி வருவார், அவருக்கு குர்ஆன் அருளப்படும், அதைத்தான் நீங்க பின்பற்றணும் அப்படின்னு அதுலயும் சொல்லப்பட்டிருக்கு. இஞ்சிலையும் சொல்லப்பட்டிருக்கு என்ன, கடைசியில் ஒரு நபி வருவார், அவர் பேர் அஹ்மது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அதைத்தான் போதித்திருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமும் அதைத்தான் போதித்திருக்கிறாங்க. உண்மையிலேயே தௌராத் இஞ்சிலை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருந்தால் அவர்கள் நபி வந்ததற்கு பிறகு, அவர்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டதற்கு பிறகு அதை பின்பற்றி இருப்பார்கள். அப்ப இப்ப மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபி மதீனாவில் இருக்கும் பொழுது, சஹாபாக்கள் இருக்கும் பொழுது இருந்த யூதர்களோ நஸ்ரானிகளோ அவங்க என்ன செய்யல, உண்மையாக தௌராத்தை இஞ்சிலை பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க, நீங்க தான் சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்றது உண்மையாக இருந்தா ஆதாரம் கொண்டு வாங்க. ஆதாரம் உங்களால் கொண்டு வர முடியாது. எதை கொண்டு வருவீங்க? தௌராத்தை கொண்டு வருவீங்க. தௌராத்தை பின்பற்றியவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் ஆதாரத்தை கொண்டு வருவீங்க. ஆனா தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையிலே நீங்க தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நபியை ஏற்றிருப்பீர்கள், ரசூலுல்லாஹ்வை நபியாக ஏற்றிருப்பீர்கள், குர்ஆனை இறுதி வேதமாக ஏற்றிருப்பீர்கள். அப்ப நீங்க எப்போ ஏற்கவில்லையோ தௌராத்தை ஆதாரமாக இங்க கொண்டு வர முடியாது. அவங்க அதே மாதிரி இன்ஜினியர் ஆதாரமாக கொண்டு வர முடியாது. அல்லாஹ் அதான் சொல்றான், குல் ஹாத்து புர்ஹானக்கும், உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள், இன்குன்தும் சாதிக்கு, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா, நீங்க சொல்ல உண்மையாளர்களாக இருந்தா நீங்க ஆதாரத்தை கொண்டு வாங்க. அவங்க தௌராத்தை கொண்டு வந்தும் காட்ட முடியாது, உண்மையான தௌராத்தையும் கொண்டு வந்து காட்ட முடியாது. காரணம் அதுல சொல்லப்பட்டிருக்கும் நீங்க முகமதை பின்பற்றுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். இஞ்சியில கொண்டு வர முடியாது, காரணம் அதுல சொல்லப்பட்டிருக்கும் முகமதை பின்பற்றுங்க, குர்ஆனை பின்பற்றுங்கன்னு. அப்ப அவங்களால ஆதாரத்தை கொண்டு வந்து காட்ட மாட்டாங்க. அதனால அல்லாஹ் சொன்னா நீங்க அவங்கள்ட்ட இதை சொல்லுங்க. அப்ப ஒரு மனிதன் சொர்க்கத்துல நுழையணும் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதுல இரண்டு விஷயங்கள் ரொம்ப தேவை. இரண்டு விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள், ரெண்டு விஷயங்கள் இருக்கு. சொர்க்கத்துக்கு போறதுக்கு இரண்டு விஷயங்கள் அடிப்படையாக தேவைப்படுது. அந்த ரெண்டு இருந்தா தான் அவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். அவர் தௌராத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் சரி, இஞ்சிலை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்ட ஜபூரை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் சரி, குர்ஆனை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது பொதுவான சட்டம். என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயங்கள் அவசியம். அந்த ரெண்டு என்னன்னு சொன்னா, முதல்ல ஒரு அடியான் தன்னை மனப்பூர்வமாக உள்ள ரீதியாக அல்லாஹ்விடத்துல முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல தன்னை ஒப்படைக்கணும், உளப்பூர்வமாக ஒப்படைக்கணும். நாவல சொல்றது இல்லை, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டேன், அல்லாஹ்ட்ட அஸ்லம் தூ, நான் இஸ்லாமை தழுவி விட்டேன். அஸ்லம் தூன்னா என்ன? நான் ஒப்படைத்து விட்டேன்னு அர்த்தம். அஸ்லம் தூ அப்படின்டாக்க என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ்விடத்துல என்னை ஒப்படைத்து விட்டேன். அப்ப அஸ்லம் தூ அப்படின்னு நாம சொல்றோம், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப முழுமையாக உள்ளத்திலிருந்து அல்லாஹ்விடத்துல நான் என்னை ஒப்படைத்து நான் முழுமையா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடணும். முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேன், அல்லாஹ்வுடைய சொல்லை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய கொள்கைகள் என்னுடைய வழிமுறைகள் அனைத்தையும் நான் அல்லாஹ் சொன்னபடி அமைத்துக் கொள்வேன் என்று தன்னை ஒப்படைக்கணும். இதைத்தான் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்றான், பலா, ஏன் இல்ல, சொர்க்கத்தில் நிச்சயமாக நுழைவார்கள், சொர்க்கத்துல நிச்சயமாக நுழைவார்கள். யாரு? மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், யார் தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுவார்களோ, அதாவது முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்களோ, தயாராகி விடுவார்களோ. முதலாவது விஷயம் தன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கணும். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் அல்லாஹ்விடத்துல என்ன ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறதோடு நின்று விட முடியாது. அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, மாறாக அல்லாஹ் சொன்னதின்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், வாழணும். நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டாரு, நான் முழுமையாக அல்லாஹ்விட்ட ஒப்படைச்சிட்டேங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடுவதல்ல, மாறாக
அல்லாஹ் சொன்னதின்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைப்படி அவருடைய சுன்னத்தான வாழ்க்கை முறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபியினுடைய வழிமுறைப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்தில் நுழைய முடியும். அதுதான் அல்லாஹ் அடுத்த அந்த வசனத்தினுடைய தொடர்ல அடுத்து சொல்கிறான், வஹுவ முஹ்சினுன், அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கும் நிலையில், நல்ல காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கும் நிலையில். அப்ப சொர்க்கத்தில் நுழைவதற்காக வெறும் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று உள்ளத்துல நாட்டம் இருந்தால் மட்டும் போதாது, மாறாக நற்செயல்களும் இருக்க வேண்டும். அதாவது முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறது தான் நற்செயல்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு நடப்பதுதான் நல்ல செயல், நற்செயல்கள்ல கழுவது. அப்ப அவர் நற்செயல் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்ப குர்ஆன் சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்கு தோதுவாக அவருடைய வாழ்க்கை வழிமுறையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலஹு அஜ்ருஹு இன்த ரப்பிஹி, அவருக்கு தன்னுடைய ரப்பிடத்திலே அஜ்ர் கூலி இருக்கிறது. கூலின்னா சொர்க்கம் இருக்கிறது. அப்ப ரெண்டு விஷயம் முக்கியமா அவசியம். ஒன்று, தன்னை ஒப்படைப்பதற்கு முன் வர வேண்டும். இரண்டாவது, அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைப்படி செயல்படக்கூடியவராக மாற வேண்டும். அப்ப இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன செய்வாங்க? சொர்க்கத்தில் நுழைவார்கள். தௌராத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்திருந்தால் அவர் நபி வருவதற்கு முன்னால் உள்ளவராக முழுமையாக தன்னை ஒப்படைச்சு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு அந்த நபியை அவர் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடியவராக இருந்திருக்கணும். அப்பதான் அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியும். அதற்கு முந்தைய நபி இருந்த உம்மத்துகள்ல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு இப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக பின்பற்றி நடப்பதற்கு தன்னை தயாராக்கி அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி நடக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைப்படி நடக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், எதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நம்முடைய நிலை என்னவாகுமோ என்ற கவலை அவர்களுக்கு இருக்காது. மரண சமயத்துல அவங்க நிம்மதியா போவாங்க. இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நிம்மதியாக அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் ஆதரவு வைத்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு செல்வார்கள். அப்ப சொர்க்கத்துல நுழைவார்கள் அப்படின்னு சொல்றான். அவங்க அல்லாஹ் அவர்களுக்கு சொல்றான், யூதர்களுக்கோ நஸ்ரானிகளுக்கோ அவர் சொல்றாங்கல்ல, நாங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்துக்கு போறதுக்கு இரண்டு விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத இங்க சொல்லி காட்டுறோம். இந்த ரெண்டு இருக்கணும் உங்கள்கிட்ட. அப்ப அது இல்லாத பொழுது நீங்க என்ன செய்ய முடியாது யாரும். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருந்தாலும் சரி, அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு இது அவசியம், இது அவசியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்குள்ளே அதாவது யூத நஸ்ரானிகளுக்குள்ளேயே என்ன செஞ்சு பிளவுகள் இருந்துச்சு, சண்டைகள் இருந்துச்சு, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாத தன்மை அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. அப்ப அவங்க உண்மையிலேயே யூதர்களுக்கு கடுமையான விரோதி யாருன்னு சொன்னா நஸ்ரானிகள் தான், கிறிஸ்தவர்களுக்கு கடுமையான விரோதி. ஏன்னா அப்ப இருந்தே அவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அழிக்க முற்பட்டவர்கள். ஒருவரை ஒருவர் நீ சத்தியத்தில் கிடையாது, நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள். அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்றான், வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷை, யூதர்கள் சொல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு ஹக்கிலும் கிடையாது, சத்தியத்தில் அவங்க கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க சத்தியத்தில் கிடையாது, உண்மை மார்க்கத்தில் அவங்க இல்லை, நாங்கள் தான் உண்மையாக இருக்கிறோம், உண்மையானவர்களாக இருக்கிறோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் அவங்க ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், முஷ்ரிக்குகள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய குமாரர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதனால அவங்க முஷ்ரிக்குகள், ஷிர்க் செய்யக்கூடியவர்கள். அப்போ ஒரு பெரிய ஆலிமிடத்துல ஒரு யூதர் பேசிக்கொண்டிருக்கும் கூட சொன்னாராம், நாங்க பள்ளிவாசலுக்குள்ள கூட வந்துருவோம், ஏன்னு சொன்னா பள்ளிவாசல்ல சிரிப்பு செய்யப்படுறது இல்லை, ஆனா சர்ச்சுக்குள்ள போக மாட்டோம், ஏன்னு சொன்னா அங்க இணை வைக்கப்படுகிறது சொன்னாங்க. அங்க இணை வைக்கப்படுகிறது யார் சொல்றா? ஒரு யூதர் சொல்றார். அப்ப யூதனுடைய வெறுப்பு எதுல இருக்கு சொன்னா, கடுமையான வெறுப்பு எங்க இருக்கு? அசல் வெறுப்பு அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ மதத்தின் மீது. அப்ப அந்த அடிப்படையில அப்ப சொன்னாங்க அந்த யூதர்கள், நஸ்ரானிகள் அவர்கள் சத்திய பாதையின் மீது கிடையாது. நஸ்ரானிகள் என்ன சொன்னாங்க? கிறிஸ்தவர்கள் காலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷையின், இவங்க சொல்றாங்க
யகூதிகள் சத்தியத்தின் மீது இல்லை, அவர்கள் காபிர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் பனு இஸ்ரவேலர்களின் இறுதி நபியாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றதில்லை. பனு இஸ்ரவேலர்கள இறுதி நபியாத ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்கள நபி வரல. அப்ப பனு இஸ்ரவேலர்களின் இறுதி நபி ஈசாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஈசா நபியா இன்னும் சொல்ல போனா யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியிலே ஏற்றுக்கொள்றதில்லை, நபி என்றே ஏற்றுக்கொள்றதில்லை. அப்ப அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வால் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபியை மறுக்கிறதுனால அவங்க காபீர்கள், யூதர்கள் காபீர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூதர்கள் சொல்றாங்க நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்கள் சத்திய பாதையின் மீது இல்லைன்னு சொல்றாங்க. நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க யூதர்கள் சத்தியத்தின் மீது கிடையாது என்று சொல்றாங்க. வஹும் யத்லூனல் கிதாப், ஆனா அவங்க எல்லாருமே வேதத்தை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எல்லாமே என்ன செய்யறாங்க, வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையில் இப்படி சொல்லி கொண்டிருக்காங்க. ரெண்டு பேரும் இவங்க தௌராத்துங்கிற வேதத்தை படிக்கிறாங்க, அவங்க இன்ஜீலுங்கிற வேதத்தை படிக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க, ஒருத்தரை ஒருத்தர் அவர் வழிகட்டில் இருக்கிறார் இவர் சொல்ல, இவர் வழிகட்டில் இருக்கிறார் அவர் சொல்ல, இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ரெண்டு பேருமே சத்திய வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கதாலிக காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம், அல்லாஹ் அடுத்து சொல்றான், கதாலிக காலல்லதீன லா யஅலமூன மிஸ்ல கௌலிஹிம், எவர்கள் அறியாதவர்களாக ஜாகில்களாக இருந்தார்களோ அவர்களும் இவர்களை போன்றே சொன்னார்கள். ஜாகில்கள் யாரு, இப்ப அன்றைய காலத்துல இருந்த முஷ்ரிக்குகள், மக்கத்து காபிர்கள். மக்கத்து காபிர்களுக்கு இது ஒரு இதா போச்சு. ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே ஒருத்தர் ஒருத்தர் செய்றாங்க, நீ வழிகேட்டில் இருக்கிற அல்லது நீ வழிகேட்டில் இருக்குன்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, அந்த ஜாகில்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க, ரெண்டு பேருமே வழிகேட்டில் தான் இருப்பாங்க போல இருக்கு, ரெண்டு பேருடைய மாற்றமும் சரியில்லை. ஏன்னா ஒருத்தரை ஒருத்தர் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரெண்டு பேர்த்தையுமே சத்தியம் கிடையாது, உண்மை கிடையாது, நாங்க தான் உண்மையாக இருக்கிறோம், நாங்க வணங்கக்கூடிய சிலை வணக்கம் தான் உண்மையானது அப்படின்னு அவங்களும் இவர்கள் சொல்றதை போன்றே சொன்னாங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டினார். வல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். அப்ப இவர்கள் எந்த விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் கியாமத் நாளில், மறுமை நாளில் அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். யார் உண்மையில இருக்கிறாங்க, யார் அசத்தியத்தில் இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாள்ல தீர்ப்பு வழங்குவான் அப்படின்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டு கூட்டத்தினருமே மற்ற கூட்டத்துல அவங்க வழிகாட்டில் இருக்கிறாங்க, அறியாமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்துல அவங்க ரெண்டு பேருடைய பார்வையிலும் இவங்க சொர்க்கத்துக்கு அவங்க போக முடியாது, நஸ்ரானிகள் வழிகாட்டில் இருக்கிறாங்கன்னு யூதர்கள் சொல்றாங்க, யூதர்கள் வழிகாட்டில் இருக்காங்க நஸ்ரானி சொல்றாங்க. ரெண்டு பேருடைய சிந்தனை என்ன இருக்கு சொன்னா, அப்ப சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அசல்ல இறை தியானம், இறைவனை முழுமையா நம்பி இருக்கணும். இவங்க அதை நம்பல, இறைவனுடைய கட்டளைப்படி நடக்கல அப்படிங்கிற சிந்தனை அவங்கள்ட்ட இருக்கு. அதுதான காரணமா சொல்ல முடியும். சொர்க்கத்துக்கு போக முடியாதா, இவங்க இறைவனுடைய வழி கட்டளைகளை முழுமையாக பின்பற்றவில்லை. அப்ப அப்படியே சொல்லிக்கொண்டே ரெண்டு பேருமே இறை கட்டளைகளை விட்டு தூரமாகிட்டாங்க. யூதர்களும் சரி நஸ்ரானிகளும் சரி ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்க, இறை கட்டளைகளை விட்டும் தூரமாக ஆகிவிட்டார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்க நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதுல இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான். அதாவது அவங்க என்னன்னு சொன்னா, நாங்க தான் சத்தியத்தில் இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆனா உண்மையில அவங்க சத்தியத்தில் இல்லை. அப்ப நாம நினைக்கிறதெல்லாம் உண்மையாக ஆகிவிடாது. மூமினாக களிமா சொன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருந்தாலும் சரி, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் உண்மையான மூமினாக இருக்கிறேன் என்று நாம நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. நம்மிடத்துல அந்த ரெண்டு தன்மைகள் இருக்குதா அப்படிங்கிறத நாமளும் பார்க்கணும். நம்மிடத்திலையும் நான் முழுமையாக என்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்திருக்கிறேனா, நான் முழுமையாக நபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடியவனாக இருக்கிறேனா, இதை நாமளும் என்ன செய்யணும், பார்க்கணும். இப்ப அவங்க ரெண்டு பேரும் வழிகாட்டில் இருக்கிறான்னு குர்ஆன் சொல்லுது. எதை வச்சு சொல்லுது, அவங்க இஸ்லாமை விட்டுட்டாங்க, இஸ்லாமிய வழிமுறையை விட்டுட்டாங்க. அப்ப நானும் முஸ்லீமாக இருக்கிறேன் நினைத்துக்கொண்டே இஸ்லாமிய வழிமுறையை விட்டுவிட்டால்
இஸ்லாமிய வழிமுறையை நாமளும் விட்டா அவங்க வழிகாட்டில் இருக்க காரணம் இஸ்லாமிய வழிமுறையை விட்டதுதான். அப்ப நாமளும் அந்த வழிமுறையை விட்டு விட்டால் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் முஸ்லீமா இருக்கிறேன், நான் வெற்றியாளன் ஆகிவிடுவேன் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையான வெற்றியை அடைய முடியாது, சொர்க்கத்தில் நுழைய முடியாது. சொர்க்கத்தில் நுழையணும்னு சொன்னா இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு தேவை. இஸ்லாமிய வழிமுறை அப்படிங்கிறது ஒண்ணு, நாம் முழுமையாக அல்லாஹ்விடத்துல நம்ம ஒப்படைக்கணும். அடுத்து நபியினுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதான் ஒரு உருது கவிஞர் சொன்னார், வதஅமே ஹம் ஹே நசாரா தோ தமத்துன் மே ஹுனூத். நாம் நம்முடைய நடவடிக்கைகள், நடை, உடை, பாவனைகள்ல நஸ்ரானிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கலாச்சாரத்துல இந்துக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி காட்டுறார். பேர் முஸ்லீம், ஆனா என்னுடைய உடை, நடை, உடையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா யூத நஸ்ரானிகளுடைய நடைமுறை. என்னுடைய கலாச்சாரம் என்னவா இருக்கு? முஷ்ரிக்குகளுடைய கலாச்சாரம், அதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எப்படி நாம சொர்க்கவாசின்னு நம்மை சொல்லிக் கொள்ள முடியும்? அப்போ நம்ம சொர்க்கவாசியா ஆகணும்னு சொன்னால் ரெண்டுமே நம்மள்கிட்ட வரணும். அல்லாஹ்ட்ட நம்மளை முழுமையாக ஒப்படைக்கணும். அடுத்து நபியினுடைய வழிமுறையை நாம் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கும் இதன் மூலமாக சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு எந்த பாடத்தை கற்பிக்க விரும்புகிறானோ அதை உணர்ந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.